நம்ம எல்லாருக்குமே அயன்மேன் ஆகணும்னு சொல்லி எப்பவுமே ஆசை இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரியல் அயன்மேன் சூட்டுக்கு டஃப் குடுக்குற அளவுக்கு சூட்ஸ சில இன்ஜினியரிங் டெக்னாலஜி கம்பெனிங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அது உலகத்துல சேல்ஸ்ல கூட இருக்கு. அந்த மாரி 3 சூட்ஸ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நம்பர் 1 வந்து கிராவிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரொபல்ஷன் சூட். இந்த சூட்ல வந்து அயன்மேன் பறக்குறாரு பாத்தீங்களா? அதாவது அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல். அது அப்படியே வந்து ஒரு எக்ஸோஸ்கெலட்டன் சூட்ட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லப்போனா அயன்மேன் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா பறப்பாரோ, அந்த அளவுக்கு ஈக்குவலன்ட்டா இந்த சூட்ட மாட்டிக்கிட்டு நம்மளாலயும் கூட பறக்க முடியும். இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இது நீங்க கூட இன்னைக்கு நெனச்சா வாங்க முடியும். பட் அதோட காஸ்ட்க்கு நம்ம கடைசியா வருவோம். இந்த சூட் எந்த டெக்னாலஜிய பேஸா வச்சு ஒர்க் பண்ணுதுன்னா, மினியேச்சர் கேஸ் டர்பைன்ஸ வச்சு தான் ஒர்க் பண்றாங்க. இந்த சூட்ல வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 6 கேஸ் டர்பைன்ஸ் இருக்கு. இதுல 2 வந்து நம்மள முதுகுல ஒரு பேக் பேக் போட்டு அதுல மாட்றா மாரியும், மிச்சம் இருக்க 4ல 2 வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கும், இன்னொரு 2 வந்து ரைட் ஹேண்டுக்கும் வச்சிருக்க மாரி இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நெறைய வந்து பறக்கக்கூடிய சூட்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நெறைய ஜெட் பேக்ஸ்லாம் இருந்திருக்கு ஹிஸ்டரியில. பட் அதை விட இது ஏன் பெட்டர்னா, இந்த சூட் கொடுக்குற அளவுக்கான ஃபிளைட் ஸ்டெபிலிட்டி இது வரைக்கும் எந்த ஜெட் பேக்கும் கொடுத்தது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மிலிட்ரி ஜெட் பேக்ஸ்லாம் வந்து பறக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில மாசத்துக்கு ட்ரைனிங் தேவை. ஆனா இவங்க இந்த கிராவிட்டி கம்பெனி டிசைன் பண்ணி இந்த சூட்டுக்கு வந்து ஒரு சில ஹவர்ஸ் நம்ம ட்ரைனிங் எடுத்தாலே அதை வச்சு நம்ம கம்ஃபர்டபுளா பறக்கிற அளவுக்கு எஃபிஷியன்டாகவும் ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கு இந்த சூட். இது எல்லாத்துக்கும் மேல இந்த சூட்டை வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி இன்னைக்கு சேல்ஸ்லயும் வச்சுட்டு இருக்காங்க. பட் அதோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4.5 லட்சம். நம்ம இதை வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனா இந்த டிசைனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இந்தியால ஒரு ப்ரொபல்ஷன் சூட்டை ரெடி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியும் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சூட்டை பத்தி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ 2வது சூட்டுக்கு போகலாம். இந்த சூட்டுக்கு பேர் வந்து டாலோஸ், டாக்டிக்கல் அசால்ட் லைட் ஆபரேட்டர் சூட். இது வந்து யூஎஸ் மிலிட்டரி கவர்மெண்ட் அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு டெவலப் பண்ண ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் சூட். இந்த சூட்ல பறக்கிற கேப்பபிலிட்டி எல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா இதுல இருக்க மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம போறோம்னா அந்த சமயத்துல நம்ம மேல புல்லட் படுதோ இல்ல என்ன எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்குதுன்னா அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து நம்மள கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இந்த சூட். இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அது ஸ்கேன் பண்ணி நம்மளோட வைட்டல்ஸோட இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்பவுமே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட சென்சார்ஸ் மூலமா நம்ம சுத்தி நடக்கிற என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா அசிஸ்டும் இந்த சூட் பண்ணும். இந்த மாதிரி ஸ்மார்ட்டா நம்ம லைஃபை காப்பாற்றக்கூடிய எல்லா ஃபீச்சரையும் இந்த சூட்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நார்மல் ஹியூமனோட கேப்பபிலிட்டி இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் அண்ட் அஜிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த சூட்ல மெக்கானிசம்ஸ் இருக்கு. இதுல என்னதான் அந்த ஃபிளைட் கேப்பபிலிட்டி இல்லாம இருந்தா கூட ஒரு சூட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அது நம்மளோட லைஃபை காப்பாற்றணும். ஓகேங்களா? அந்த ஃபீச்சரை இந்த சூட் இருக்குலே ரொம்ப பெட்டரா பண்ணுது. சொல்லப்போனா அயன்மேன்ல இருக்கிற சில ஃபீச்சர்ஸை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் இந்த சூட்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சூட்டை நீங்க வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போல இந்த கவர்மெண்ட் சூட்டுமே ஓப்பன் மார்க்கெட்ல வாங்கவே முடியாது. இந்த சூட்டை வந்து அவங்க இன்னும் கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணியும் முடிக்கல. இது இன்னும் R&D ஃபேஸ்ல தான் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம 3வது சூட்டை பத்தி பார்ப்போம். இந்த 3வது சூட்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் எடுத்த ரெஃபரன்ஸ் வந்து அயன்மேனே கிடையாது. அயன்மேனோட ஃப்ரெண்ட் வார் மிஷன் சொல்ற ஒருத்தர் ஒரு சூட் மாட்டிருப்போம் பாத்தீங்களா, அவருடைய சூட்டை தான் நான் வந்து இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, மார்வல் மூவி பார்த்து தான் தெரியும். அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சு போயிடும். அப்போ அவருக்காக அயன்மேன் வந்து ஒரு ஸ்பெஷல் சூட் ரெடி பண்ணி தருவாரு. அந்த சூட் ஆக்சுவலா அவருக்கு வந்து ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி மட்டும் தரது இல்லாம அவருடைய அந்த கால் உடைஞ்ச இயலாமையும் ஃபிக்ஸ் பண்ணி தரும். அந்த சூட்டை மாட்டும் போது அவர் நார்மலா எப்படி நடப்பாரோ அதை விட இன்னும் பெட்டரா மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை அந்த சூட் அவருக்கு ப்ரொவைட் பண்ணும். இந்த விஷயம் வந்து நம்ம உண்மையான உலகத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம ஒன்றும் ஏலியன்ஸையோ இல்லை வந்து ரோபோட்ஸையோ சண்டை போட்டுட்டு இல்லை. ஆனால் நம்ம உலகத்துலேயும் நிறைய பேருக்கு வந்து டிசேபிலிட்டிஸ் இருக்கு. அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய எக்ஸோஸ்கெலிட்டன் தான் அதான் வேற லெவல்னு தோணுச்சு. இந்த 3rd சூட்டும் அதுதான் சால்வ் பண்ணுது. இந்த சூட்டோட பேர் வந்து HAL, ஹைபிரிட் அசிஸ்டிவ் லிம்ப். ஓகேங்களா? இந்த சூட்டை வந்து யார் டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய சுக்குபா யூனிவர்சிட்டியும் அண்ட் தென் சைபர் டிரைவ்ன்ற கம்பெனியும் சேர்ந்து கொலாபரேஷன்ல டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த சூட் வந்து 2 டைப் ஆஃப் மாடல்ல வருது, HAL 3 அண்ட் HAL 5 சொல்லிட்டு. இந்த HAL 3 வந்து லெக்குக்கு மட்டும் வரும், லெக்கோட ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி வரும். HAL 5ன்றது கம்ப்ளீட் பாடி சூட். கை கால் நம்மளுடைய மிடில் பாடி எல்லாத்தையுமே வந்து திரும்பியும் வந்து மோஷன் கொண்டு வரதுக்கு இந்த சூட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுடைய பல ஹாஸ்பிட்டல்ஸில் இன்னைக்கு கூட ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் கொண்டு வரதுக்கு இந்த சூட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேருடைய லைஃப்பை இந்த சூட் இன்னைக்கு கூட மாத்திட்டு இருக்குன்னு நம்ம சொன்னால் அது மிக இல்லாது. அதனால தான் இந்த சூட் வந்து ஒரு அயன்மேன் சூட்டை விடவும் சிறந்த ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் சூட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளாக தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த சூட்ஸை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன்.
அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் இப்போ நான் சொன்ன இந்த 3 சூட்டில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு ரியல் அயன்மேன் சூட்டுக்கு டஃப் கொடுக்குற ஒரு ஆக்சுவல் சூட்டை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ்க்குலாம் நம்ம இஎன்எஸ் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.